Thank you so much, sir. AC sir, அப்படியே ஓரிரு வார்த்தை பேசி அவங்கள Thank you so much. Thank you so much for coming here today. அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி சுந்தர பாண்டியன் இது கதிர்வேலன் காதலன் சொல்லிட்டு நிறைய திரைப்படங்கள்ல சிரிக்கவும் வச்சு சிந்திக்கவும் வச்ச நம்ம டைரக்டர் SR பிரபாகரன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். ஒரு பெரிய கைத்தட்டலோட அவர் மேடை கழிச்சிடலாம். தமிழ் சினிமால வந்து பாத்தீங்கன்னா காமெடி என்டர்டெயின்மெண்ட் சோ பிகில் அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பர்சன், ரொம்ப எனர்ஜி பாம் அப்படின்னே சொல்லலாம் பூவையார். திஸ் இஸ் கோயிங் டு பி ட்ரூலி a big success for you. அண்ட் அவங்களோட இன்ஜின் நம்ம அஜய் அர்னால்ட் எல்லாருக்குமே தெரியும். நிறைய திரைப்படங்கள்ல வந்து டிசைனர் கிப்சன் சாரோட சன் அப்படின்னு சொல்லலாம். சோ அவர் வந்து இந்த படத்துல வந்து அழகா லான்ச் ஆயிருக்காரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் எஸ் அவர்கள் சோ நிறைய ஷார்ட் லுக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த 3 பேத்துக்குமே இது ஒரு பெரிய பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டார்ட், ஒரு கிக் ஸ்டார்ட்டா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். சோ அழகா பேசிட்டீங்களா? ஒரு சின்ன கோரிக்கை வந்து கண்டிப்பா பேசி முடிச்சோன்னே பூவையார் வந்து 2 வரி பாடி ஆகணும். நீ வந்து பாடலன்னா எப்படி தங்கும் சொல்லு? ஃபர்ஸ்ட் பூவையார் 3 பேருமே வந்துருங்க. அந்த ஸ்டேஜோட நான் கொஞ்சம் ஹைட் கம்மியா இருப்பேன்னு நினைக்கிறேன். தெரியுதா இல்லையா தெரியல. ஓகே தான் நினைக்கிறேன். ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இவ்வளோ பெரிய லெஜண்ட்லாம் வந்தது வந்து நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே என் மனமார்ந்த நன்றி. அதுக்கப்புறமா மீடியா நீங்கள் இல்லைன்னா நான் கிடையாது. ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு நான் யாருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா என்னுடைய அன்பு அண்ணன், இந்த படத்தோட டைரக்டர் என்னுடைய ஜெயவேலனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன் அப்படின்னா இந்த கதை வந்து எனக்கு ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது. இன்னுமா பூவையார் தான் பண்ணணும் இந்த படத்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு ஸ்ட்ராங்கா என்னை இந்த படத்துல வந்து அவர் ஒரு லீடா பண்ண வச்சிருக்காரு. அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வேற யாருன்னா இருந்தா அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறி இருப்பாங்க. இல்லை பூவையார் தான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களால வெயிட் பண்ணி என்னை பண்ண வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. ஸோ தேங்க்ஸ். அப்புறமா நம்மளுடைய ப்ரொடியூசர் அன்னை வேளாங்கண்ணி ஸ்டுடியோவோட ஓனர் சுரேஷ் அண்ணனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன் அப்படின்னா எங்களை நம்பி எங்கள் 3 பேரை நம்பி வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணது வந்து வேற யாராச்சும் பண்ணியிருப்பாங்கன்னா சாத்தியமே கிடையாது. ஸோ எங்களை நம்பி இவ்வளோ போட்டிருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே இது இவ்வளோ எங்களுக்காக பண்ணது. அதுக்கப்புறமா யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா நான் இந்த அளவுக்கு நான் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு மெயின் காரணம் என்னுடைய விஜய் டிவி, அப்புறம் மீடியா மிஷன் டீம், ரூஃபா மேம், அப்புறம் என்னோட அண்ணன் மணி அண்ணன். ஸோ இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அவங்களாம் இல்லைன்னா அந்த ஸ்டேஜில் நான் நின்று இருப்பேன்னா டவுட்டு தான். நின்று இருக்க மாட்டேன், உண்மையாக சொல்லணும்னா நின்று இருக்க மாட்டேன். அதுக்கப்புறமா இவங்களெல்லாம் தாண்டி என்னோட ஒரு பெரிய சக்தி ஒரு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா மக்களாகிய நீங்க மட்டும்தான். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ தூரம் நான் வந்துட்டே இருக்கேன்னா அதுக்கு உங்க சப்போர்ட் இல்லாமல் யாராலும் வரவே முடியாது. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நேரமாக பேச விரும்பலன்றதோட இங்கே டைம் இல்லை, நிறைய பேர் பேசணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக அக்டோபர் 31ஆம் தேதி வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எல்லாருமே போய் பாருங்க. ஏன்னா நீங்க இல்லைன்னா வந்து இந்த படம் வந்து வெற்றி பெறாது. அதோட எங்களுக்கு இந்த கதை மேல வந்து ரொம்ப ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்கு. நாங்க ஆல்ரெடி படத்தை வந்து பார்த்துட்டோம். ஸோ அதனால இந்த கதை மேல வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அதை வந்து நாங்க உங்ககிட்ட வந்து ஒப்படைக்கிறோம். இதை வந்து
நாங்கள் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம், நீங்கள் தான் வந்து பார்த்து சொல்லணும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து உங்களுக்கு பிடிக்கும், பயங்கரமாக வெற்றி பெறும் அப்படின்லாம் உங்கள் கிட்ட தான் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருமே வந்ததுக்கு. ஸோ ஓவராலாக எல்லாருமே தேங்க்யூ ஸோ மச். ஒரே ஒரு கேள்வி மட்டும், நீங்க நிறைய பாடி நாங்க வந்து கேட்டிருப்போம், பிகில் மாஸ்டர்ல அழகா நடிச்சிருந்தீங்க, பட் இதுல வந்து கதையின் நாயகனா வந்து பண்ணிருக்கீங்க. சோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இனி வெறும் நடிப்பு தானா, பாட்டுலாம் உங்களுக்கு நாங்க கேட்க முடியுமா? அந்த மாதிரி ஒரு சொல்லிட்டு போங்க ப்ளீஸ். அப்படிலாம் இல்லை, எனக்கு மெயின் வந்து பாட்டு தான். ஏன்னா அதனால தான் நான் இங்கே நிற்கிறேன். ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா இவங்க எல்லாமே ஒன்று சொல்லிக்கிறேன், எல்லாமே வந்து லைவா பண்ணலேருந்து அடி எல்லாமே வந்து லைவா தான் பண்ணாங்க, ரியலா வாங்கினாங்க எல்லாருமே. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப நாள் கனவு, யாருக்குமே இவ்வளவு சீக்கிரம் வந்து நடக்காது. நான் எல்லாருக்கிட்டையும் நிறைய பேர்கிட்ட வந்து சொல்லிட்டே இருப்பேன், எனக்கு வந்து எனக்கான ஸ்க்ரீன் வந்து ஒரு நாள் ஓப்பன் ஆகணும்னு, அந்த நாளுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது இவ்வளோ சீக்கிரம் நடக்குன்னு நான் வந்து நினச்சி கூட பார்க்கல. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இது எல்லாமே நடக்கிறது வந்து கடவுளால் மட்டுமே. அதுக்கப்புறமா என்னோட அப்பா, எங்கள் அப்பா இங்க இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவர் மேல இருந்து பிளஸ் பண்றாருன்ற ஒரு நம்பிக்கையில தான் இன்னுமா நான் வந்து ஓடிட்டே இருக்கேன். என் அம்மாக்காகவும் என் ஃபேமிலிக்காகவும் மட்டும் தான் இன்னும் கூட நான் ஓடிட்டே இருக்கேன். எனக்காக இது வரைக்கும் நான் ஓடினா தான் சாத்தியமே கிடையாது. முழுக்க எங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றது மட்டும்தான் இன்னும் கூட கனவுல இருக்கு. அதுக்காக நான் வந்து பாட்டை விட்டுற மாட்டேன்னா கிடையாது. பாட்டு தான் என்னோட மெயின், அதுதான் என்னோட லைஃப். ஆனா ஆக்டிங்கும் நான் பண்ணிட்டே இருப்பேன், எந்த சான்ஸ் கிடைச்சாலும் பண்ணிட்டே இருப்பேன், விடவே மாட்டேன். கண்டிப்பா ஒரு நாள் சாதிக்கணும்னு ஒரு கர்வம் இருக்கு எனக்குள்ள, அது நடக்கும் அப்படின்றது வந்து நினைக்கிறேன். தேங்க்யூ. நிச்சயமா பண்ணுவீங்க, டெஃபினட்டா சாதிப்பீங்க. அப்படியே ஒரு 2 வரி ஆசையா இருக்குடா நீ பாடுறதை கேட்கறோட பக்கத்துல எல்லாருக்கும் கேட்கணும் தானே, ஒரு 2 வரி பாடுங்க ப்ளீஸ். ஓகே, ஆக்சுவலா என் அம்மாவுக்காகவே இந்த பாட்டை நான் பாடுறேன். வேகாத வெயிலையும் காய்ச்சல் வரும் மழையிலையும் எனக்காக உழைத்தாய் அம்மா. கணவனை எழுந்து புட்டு சோகத்தையும் மறந்து புட்டு போராடி என்ன வளர்த்தாய் அம்மா. வீட்டு வேலை செஞ்சு என்ன வளர்த்தாயம்மா. தேகம் நெருப்பிலிருந்து சாம்பலாகுமா. இன்னொரு ஜென்மம் இருந்தால் அம்மா நீ என் பிள்ளையா பிறக்க வரும் தாமா. எனக்கு இன்னொரு ஜென்மம் இருந்தால் அம்மா நான் உன் பிள்ளையா பிறக்க வரும் தாமா. Thank you so much. ரொம்ப நன்றி. ஆல் தி வெரி பெஸ்ட். நிறைய விஷயங்களை வந்து போறதுக்கு நிறைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. Thank you so much. அடுத்ததாக அஜய் அர்னால்ட், உங்களுக்குள்ள முடிவு பண்ணிக்கோங்க, யார் வேணா அழகா வந்து பேசலாம். ஈக்குவலி இம்பார்ட்டன்ட், சோ யார் வேணா பேசலாம் ப்ளீஸ். இங்க வந்திருக்க அனைத்து நல்லவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைக்குன்னு நான் நினைச்சு கூட பார்த்ததே கிடையாது. அதுக்கெல்லாம் காரணம் எங்க டைரக்டர் ஜெயவேல் அண்ணனுக்காக மனமார்ந்த நன்றி கூறுகிறேன். எங்க ப்ரொடியூசர் அண்ணனுக்காக மனமார்ந்த ரொம்ப நன்றி. இவ்வளவு பெரிய வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்தது பெரிய பெரிய கடவுளுக்கு முடியாது. அவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காரு எங்களுக்கு. நான் கனவு கூட நினைச்சு பார்த்தது கிடையாது. அவ்வளவு வாய்ப்பு கொடுத்துருக்காரு எங்க அண்ணன். அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ அர்ஜுன். தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் சொல்றதுக்கு வாழ்த்துக்கள். ப்ளீஸ் அக்னாலஜ். இங்க வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட வணக்கம், எல்லா மீடியாவுக்கும் வணக்கம், எல்லா சீஃப் கெஸ்ட்டுக்கும் வணக்கம். தேங்க்யூ எங்க டீம் நம்ம வந்ததுக்கு. எனக்கு இந்த படத்துல ராம் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. எனக்கு நம்ம கூட பார்க்கல, ஹீரோ எடுத்தோன்னே ஹீரோ கொடுத்துட மாட்டாங்க, என் டேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு தேவல் சார். அவரை நம்பி, அவர் கதை மேலே நம்பி ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசருக்கு தேங்க்யூ. என் ஃபேமிலி தான் எனக்கு எல்லாம், என் ஃபேமிலியால் நினச்சிருக்க மாட்டேன். என் ஃபேமிலிக்கு தேங்க்யூ. என் டீச்சர்ஸ் சொல்லியே ஆகணும், டீச்சர்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என் படத்தில் நடித்த அப்பா அம்மா சாம் சார், வினோதினி மேடம் என்ன நிஜ பையன் மாதிரியே ட்ரீட் பண்ணாங்க, கரெக்டாக கைட் பண்ணாங்க. ஏதாவது தப்புனாலும் கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, நம்ம படத்தில் நடித்த அகஸ்டின், அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் மீண்டு வர மேலே வேண்டிப்போம். தேங்க்யூ.
மூணு பேத்துக்குமே மீண்டும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய திரைப்படங்கள், நிறைய உச்சங்கள் தொடர்றதுக்காக தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்து வந்து நம்ம சாய் தீனா அவர்களை அன்போடு அழைச்சிடலாம். நான் சொன்ன மாதிரி அது காமெடினாலும் சரி, வில்லனாலும் சரி, எப்படி அந்த முகத்துக்கு பச்சைக்குன்னு பொருந்ததுன்னே எனக்கு புரியாது. சார் ப்ளீஸ் ஒரு வார்த்தை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன் சார், ப்ளீஸ். ஊடக நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்க பெரியவர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் அப்புறம் எல்லாருக்கும் என்னுடைய குடும்பத்தார்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை சொல்லணும்னா எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த ஜெய்வேல் சாருக்கு எனக்கு நன்றி. இந்த படம் எனக்கு எல்லாரும் கேட்குற மாதிரி தான் கேட்டாங்க. இந்த மாதிரி இந்த படம் நாள் ஷூட் இருக்குது, ஒரு 5 நாள் 6 நாள் இருக்குது, வந்து பண்ணுங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி தான். ஆனால் அதில் பூவையார் தம்பி பண்ணுறான் அப்படின்னோடனே நான் வேறு எதுவும் பேசவே இல்லை. சரி நான் பண்ணிடுறேண்ணா, படம் பண்ணுறேன், நான் வரேன் அப்படின்ட்டேன். ஏன்னா இல்லை நம்மள பண்ணுறேன் கீழே வரல அது சொல்கிறேன். அதனால் ரொம்ப சந்தோஷமானது. ஏன்னா இயக்குனர் வந்து தம்பிக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. சரி அந்த நேரத்தில் நாம் வந்து பண்ணலன்னு இல்லை கதை சொல்லுங்கள் அப்படிலாம் கேட்கக்கூடாது இல்லையா. ஆனால் பண்ணுறேன்னா என்ன. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ஒரு நல்ல டைரக்டர்கிட்ட ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கிறேன். அவர் ரொம்ப மரியாதையானவர், அன்பானவர். அப்புறம் அந்த டீமில் இருந்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக டைரக்டர் கூட இருந்த ஒரு அசிஸ்டன்ட் இருந்தாங்க, லேடி அசிஸ்டன்ட்ஸ். அவங்க தான் எனக்கு சம்பளம் கொடுக்குறதுலேருந்து சாப்பாடு போடுற வரைக்கும் எல்லா வேலையும் செய்வாங்க. ரொம்ப நன்றி மேடம், மறக்கவே முடியாது. டைரக்டர் எந்த அளவுக்கு ஓடுறாங்களோ, அவங்க பேர் தெரியல எனக்கு, ஆனால் அவங்க எந்த அளவுக்கு ஓடுற டைரக்டர் ஓடுறாரோ அந்த அளவுக்கு அவங்க ஓடுவாங்க. ஏன்னா மறந்துடுவாங்க. பின்னாடி சாரப்பம்புக்கு எப்பவுமே வேலை கட்டி போட்டுருவாங்கல்ல, அந்த மாதிரி ஓரமாக தூக்கி போட்டு உட்கார வச்சுருக்காங்க. முறையாக அவங்க இங்கே உட்காரணும். ரொம்ப உழைக்கிற ஒரு பெண். அதே மாதிரி இங்கே சவுந்தர், அப்புறம் மாஸ்டர், இன்னும் நிறைய தமிழ் வாழ்த்துக்கள். தமிழ் நிறைய அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க இங்கே, நிறைய ஒர்க் பண்ணவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாரும் என்னுடைய வாழ்த்துக்கள். படம் நல்லா வந்துருக்குது, இன்னும் நல்லா வரணும். நீங்கள் தான் இப்போ சொன்ன ப்ரொடியூசருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சொன்னீங்கல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண படம். தயவுசெய்து இந்த படத்தை அடுத்த கொண்டு போங்க. இந்த மாதிரி இயக்குநர்கள் வரும்போது தான் எங்களை மாதிரி கீழ்நிலையில் இருக்கிற நடிகர்கள்லாம் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். ஏன்னா ஒரு பெரிய படத்தில் போய் படம் பண்ணுறோன்னு போனோன்னா 100 பேரில் என்ன தான் நாங்கள் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் 100 பேரில் ஒருத்தனை தான் ஓரமாக நிற்கணும். அது இங்கே இல்லை. எங்களுக்கான வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ரொடியூசர் சார், அப்புறம் இயக்குனர் எல்லா பேருக்கும் நன்றி. ஸோ அதனால் இந்த மாதிரி படங்களை வரவேற்கணும். ப்ரொடியூசர்ஸை வந்து எந்த இடத்துலையும் பாதிப்பு இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். ஸோ மீடியா எங்களுக்கு கொஞ்சம் நன்றியோடு சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்கள். தேங்க்யூ. அடுத்ததாக அழைப்பை ஏற்று வந்ததுக்காக ஒரு பெரிய கைத்தட்டோட நன்றியை சொல்லி மேடைக்கு அழைக்கிறதுக்கு நம்ம அட்வொகேட் தமிழ் செல்வன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஒரு பெரிய கைத்தட்டோட லெட்ஸ் வெல்கம் ஹிம் டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ். Thank you so much for coming here today, sir. அனைவருக்கும் வணக்கம். ராம் அப்துல்லா ஆண்டனி ட்ரெய்லர் சிறப்பாக இருந்துச்சு. இந்த படத்தோட தயாரிப்பாளர் பேசும்போது ரொம்ப பாசிட்டிவாக பேசினார். அவர் விரும்புகிறதும் பாசிட்டிவ் தான், அவர் பேசுனதும் பாசிட்டிவ் தான். ஒரு கதை சொன்னார், இந்த படத்தில் நான் ஜெயிச்சேன்னா, இந்த படத்தில் சம்பாதிச்சேன்னா திரும்ப இன்னொரு படம் எடுப்பேன். அதான் சினிமா. எந்த தயாரிப்பாளர் சரி, அதுவும் புதிதாக வர எந்த தயாரிப்பாளர் சரி, சினிமாவில் வந்து நம்ம நிறையா சம்பாதிச்சு இது ஒரு பிஸ்னஸாக தொடர்ந்துங்கிற மாதிரி இன்னும் யாருக்கும் இருக்காது. சினிமாவில் ஜெயிக்கணும். இதில் வர பேச திரும்ப படம் எடுக்கணும், அதுலேயும் ஜெயிச்சா திரும்ப படம் எடுக்கணும். இப்படித்தான் போகும். ஒரு படம் எடுத்து அதில் வர லாபத்தில் ஓட்டர்ஸ் வந்தாலே திரும்ப அந்த படத்தையும் போடுவாங்க. அதனால் உங்களை மாதிரி தயாரிப்பாளர்கள் தொடர்ந்து படம் எடுக்கணும். ஒன்றாம் சொன்ன மாதிரி நிறைய புதிய இயக்குநர்களை உருவாக்குங்க. நிறைய புதிய இயக்குநர்கிட்ட புதிய புதிய விஷயங்கள் கிடைக்கும். விட்டுடைய வாழ்த்துக்கள் சார். அப்புறம் 3 பசங்க
வசனம் சொல்லக்கூடாது, 3 ஹீரோக்கள் கதாநாயகர்கள். பெரிய ஸ்டாரை வச்சு போடுறதை விட அது சேஃப் தான். இதுதான் ட்ரெய்லரும் அந்த மாதிரி படத்தை பார்க்குறதுக்கு தூண்டுகோலாக இருக்குது. அது உண்மையில இயக்குனருடைய வாழ்த்துக்கள். அப்புறம் அந்த படத்தில் டெரர் போலீஸ் மக்கள் தீனா சார் டேலண்ட் ரொம்ப, அது உண்மையில ஒரு டேலண்ட் நச்சுட்டு இருந்துச்சு. இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் எங்கள் அதில் சிறுப்புள்ளே இருக்கக்கூடாது. அதில் தெரிஞ்சு வச்சு இந்த கேஸில் எவ்வளோ ஒரு தீவிரமாக இருக்காருன்ட்டு. அதில் வில்லனா தெரியல, ஒரு கேஸ் முடிகிற வரைக்கும் அதிலே கவனமாக ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருந்தான்னா அவன் சரியான போலீஸ் ஆஃபீஸர் தானே. அதனால நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தோற்றம் அப்படி இருக்கும். இன்னும் சிலது நம்ம என்ன பண்ணாலும் மூஞ்சியை பார்த்துட்டு ஊற்றி பார்த்துட்டு இல்லைன்னா பார்ப்பாங்க. இது மீறி ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், சீக்கிரம் ஜெயிச்சிடலாம். நம்ம சௌந்தர் சார், நடிகர் சௌந்தர், அப்படி எனக்கு பிடிச்ச விஷயம் தொடர் போராட்டம், தொடர் முயற்சி. சினிமாவுக்குள்ள என்னைக்காவது பெரிய அளவு ஜெயிச்சிடணும் போயிட்டே இருப்பாரு. சொன்னார்ல இந்த பாசிட்டிவ் இவட்ட ஃபுல்லாக பாசிட்டிவ் தான் சார். ஆமாம், ரத்தம் பாசிட்டிவ் தான், முயற்சி பாசிட்டிவ் தான். சீக்கிரம் இன்னும் பெரிய லெவலில் நீங்கள் வந்துடுவீங்க. சினிமா அது ரொம்ப அற்புதமானது. இஸ்லாமிலையும் ஃபேன்ஸ் இருப்பாங்க, கிறிஸ்தவர்களையும் ஃபேன்ஸ் இருப்பாங்க. அப்போ சினிமாவில் தான் ஒரு நடிகர் ஜெயிச்சாருன்னா அவர் எந்த மதமும் பார்க்கறது இல்லை. அவர் நடிப்பு பிடிச்சிருக்கா, நாம் எந்த மதமாக இருந்தாலும் ரசிப்போம். ஹிந்தி ஃபீல்டில் இன்னைக்கு உச்சத்தில் இருக்குது அமீர் கான், சல்மான் கான், இல்லை கான் தெரிஞ்சு வச்சேன் இஸ்லாம். ஆனால் எல்லா மதத்துலையும் அவருக்கு இன்னைக்கு ஃபேன்ஸ், எல்லா மதத்துலையும் ஃபேன்ஸ் இருந்தால் தான் அவங்க சூப்பர் ஸ்டார் இருக்க முடியும். அப்போ இன்னைக்கு இந்தியில் நிறைய இஸ்லாமியர்கள் நடிகர் தான் உச்சத்தில் இருக்காங்க. அப்போ எல்லா மதத்திலும் ரசிக்கிறதுனால தான் அவங்க உச்சத்தில் இருக்காங்க. இங்கே தமிழ்ல அப்படித்தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மிகப்பெரிய ஆன்மீகவாதி, அவங்க இந்து மதத்தை சேர்ந்து வரலாம். அவர் ராமர் பக்தர் சொல்வார், பாபாம்பார், அடிக்கடி இமயமலை போவார். ஆனால் அவருக்கு எல்லா மதத்திலையும் அவருக்கு ரசிகர்கள் உண்டு. அவர் நடிப்பு எல்லாரும் மதத்தினருக்கும் பிடிச்சிருக்கு. சாமி இல்லம்பார், நாத்தியம் பேசுவார் கமலஹாசன் சார். அவர் சாமி இல்லம்பார், ஆனால் அவருக்கும் எல்லா மதத்தையும் சாமி நம்புறவங்களுக்கும் அவர் நடிப்பு பிடிக்கும். இது சினிமாவில் தான் இந்த அற்புதம். நீ எந்த மதமாக இருக்கு, உன்னோட திறமை எனக்கு பிடிச்சிருக்கா, நான் உன்னை ரசிப்பேன். அது சினிமாவில் தான் இந்த மத நல்லிணக்கங்கிறது சினிமாவில் தான் இருக்கு, அரசியல் இல்லை, சினிமாவில் தான் இருக்கு. மதத்தை பிரித்து மதத்துக்குள்ள பிரிவினை உண்டாக்கி அதில் பொழப்பு நடத்துறது யாருன்னா அரசியல்வாதிகள் தான். சினிமாக்கிறான் எவ்வளவு மேல். இந்த மதத்துக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கோம், இந்த மதத்துக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கோம் அப்படி சொல்லி ஓட்டுக்காக மதத்துக்குள்ள பிரித்து நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கோம். அப்படிங்கும்போது மதம்ங்கிறது பக்திக்காக இருக்கணும், இன்னைக்கு ஓட்டுக்காக இருக்கு. அப்போ இன்னைக்கு மத ரீதியாக மக்களை பிரிக்கிறது அரசியல் தான். ஆனால் எங்கள் சினிமா ஒன்று சேர்க்குது. அந்த ஒன்று சேர்க்கறது தான் இந்த ராம் அப்துல்லா ஆண்டனி. இந்த டைட்டிலுக்கு எங்கள் சினிமா துறை ரொம்ப ரொம்ப பொருத்தம். இங்கே எங்கள் சினிமா துறையில் ஜாதி இருக்காது, மத வேறுபாடு இருக்காது. திறமை யார்கிட்ட இருக்கோ அவனை இந்த சினிமா கொண்டாடும். என் மதம் பார்க்க ஜெயவேலு புதுசாக இருந்தாலும் இந்த டைட்டில் ரொம்ப நாளாச்சு. ஒன்றே குலம் ஒருவனே தேவங்கிற வார்த்தை கிட்ட நாளாச்சு.
எம்மதும் சம்மதமும் கேட்டு அந்த வார்த்தைக்கிட்ட எவ்வளோ காலமாச்சு. நிறைய படம் வருது. ஒரு சாமி படம் நினைச்சு உள்ள போனா அவன் சாமி கிண்டல் பண்றான். ரைட் வச்சுறாங்க சாமி படம் மாதிரி. உள்ள போனா தெய்வத்தை கிண்டல் பண்றதா இருக்கு. அதை தெய்வத்தை கிண்டல் பண்ணி நீ சம்பாதிச்சு என்னது புரியும்? ஆனந்த், ராம், அப்துல்லா, ஆண்டனி டைட் எனக்கு பிடிச்சது, ட்ரெய்லர் எனக்கு பிடிச்சிருக்கு. இயக்குனரோட திறமை ரொம்ப வெளிப்பட்டிருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். தொடர்ந்து புனிசவர்கள் நீங்கள் தொடர்ந்து படம் பண்ணணும் சார். தொடர்ந்து புதிய இயக்குனருக்கு படம் கொடுப்போம். ஜெயவேல் அடுத்து ஒரு வெற்றி இயக்குனராக விரைவில் அந்த படத்தை தொடரணும். மும்மூர்த்திகள், முக்கணிகள் எப்படின்னா சொல்லலாம். ஆமாம், 3 பேரும் அடுத்து பெரிய இப்பெல்லாம் டக்குன்னு ஒரு 5 வயசுல மீசம் வச்சுருது. இப்பெல்லாம் கேட்பா நமக்கு ஹீரோ ஆகிறாங்க. பசங்கள் பாருங்க ஹீரோ ஆகிட்டாங்க. ஹீரோ ஆயிடணும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். இவ்வளவு ஷார்ட்டானா இப்படிதான் பேச முடியும். அங்க வேற கமலா தேவரால் இருக்காரு. மேடையில் அமர்ந்திருக்கின்ற திரையுலகில் தடம் பதித்து எங்கள் படத்திற்கு வாழ்த்து வந்தவர்களுக்கும், இதில் இருக்கும் ஊடக நண்பர்களுக்கும், படத்தில் நடித்தவர்களை உற்சாகப்படுத்தி கைத்தட்டி அவங்களுடைய உறவுகளும் நண்பர்களாக வந்திருக்கிற உங்களுக்கும், மேலும் உற்சாகப்படுத்துவதற்காக லாரி டெம்போலாம் களம் இறங்கி இருக்கிற சவுந்தரராஜாவோட ரசிகர்களுக்கும், பல பேரை களை இறங்கியிருக்க போல இருக்க எல்லோருக்கும் நன்றி. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் கெடுகெடுன்னு பேசுகிறேன், ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன். அதனால டைம் விட்டு கேப் கொடுத்துக்கலாம் நேரம் இல்லை. ப்ரொடியூசர் சார் சொல்லணும், இன்னைக்கு இந்த ட்ரைலரை பார்த்து இந்த ட்ரைலர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வாங்கலாம்னு தோணுது, இந்த படத்தை பார்க்கலாம்னு தோணுது அப்படின்னா அது தோணலாம், அது ஈஸி. ஆனா இந்த படம் இப்படிதான் வரும் அப்படின்னு தெரிஞ்சு சொன்ன கதையை வச்சு விஷயத்தை வச்சு புரிஞ்சு ஒரு படத்தை தயாரிக்கிறதுக்கு வராரு பாருங்க. அது எவ்வளவு ஒரு ஃபோர்காஸ்ட் திங்கிங் அந்த இந்த கதை மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்கு. இப்ப அவர் ஒரு என்ன சொல்றது, கமர்ஷியல் ப்ரொஃபஷனல் ப்ரொடியூசர்ஸ் இருப்பாங்க இல்லையா, எவ்வளவு காசு போட்டா எவ்வளவு வரும், யாருக்கு பிசினஸ் இருக்கு, என்ன தியேட்டர்ல பிடிக்கும், இப்படி எல்லாம் பார்த்து வராம நல்ல பசங்க நல்ல கதை ஓகே நான் எடுக்கிறேன் அப்படின்னு வந்தா பாருங்க. அதுக்காகவே கிளமன் சுரேஷ் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், சந்தோஷங்கள். அதற்கு பிறகு இந்த படத்தில் என்னுடைய ரோலை பற்றி சொன்னோம். இந்த ரோலை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜெயவேல் அவர்கள் கூப்பிடும்போது, சார் இது ஒரு சின்ன பட்ஜெட்டு, இதுதான் சார் பேமெண்ட்டு. சரி, ஒரு 3 ஹீரோ நடிக்கிறாங்க சார். சரி, இதில் நான் எந்த ஹீரோவோட ஃப்ரெண்டாக நடிக்கிறேன்? ஃப்ரெண்டாக இல்லை சார், அப்பாவை நடிக்கிறீங்க. அவ்வளோ வயசானவனா நடிக்கணும்? இல்லை சார், ஹீரோவாக நடிக்கிறது 3 பசங்க சார் அப்படின்னாரு. ஸோ அதில் ஒரு பையனாக நடிக்கணும்னாங்க. சரி ஓகே, பேர் வினோதினி அப்படின்ட்டாங்க. ஒரு ஐயங்கார் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். சரின்னு சொல்லி உள்ளே போயாச்சு. லோ பட்ஜெட் ஃபிலிம். நாங்கள் என்னன்னு பார்த்தா கேரவன் இல்லை, சாப்பாடு இங்கேருந்தோ பக்கத்துலேருந்து கடையில் வருதுன்றாங்க. அசிஸ்டண்ட்டு பார்த்தா 2 பேர் 3 பேர், இதுக்கு மேலே இல்லை. எங்கேயாவது தங்கறதுக்கு எதாவது இருக்குன்னா வீட்டு அந்த ஏரியாவே ஏதோ திருவள்ளூர் ரூட்டில் ஏதோ ஒரு வீடு போல இருக்கு. பக்கத்தில் அந்த வீட்டில் சொல்லியிருக்கோம், மேலே போய் இருந்துங்க சார். நாங்கள் மேலே போனால் சரி அங்கே ஏதோ ஹால்கள் இருக்குன்னு பார்த்தா ஃபுல்லாக கொடி கட்டி பாவாடை ஜட்டி பட்டாப்பட்டி ட்ராயர் எல்லாத்தையும் ஒதுக்கி கிட்டத்தட்ட அந்த வீட்டை தூர்வாரி அங்கே நாங்கள் தங்கி இன்னொரு சில நேரத்தில் பார்த்தா ஏதோ ஒரு ரூம் சார் இங்கே இந்த ஏரியாவில் இந்த ரூமில் தான் சார் இருக்கு அப்படின்னு. அந்த ரூமுக்குள்ளே போனால் எனி டைம் ரைடு வர மாதிரியே இருக்கு அந்த ரூம். ஐயோ என்னடா இங்கே அடுத்து பார்த்தா ஒரு கல்யாண சத்திரத்தில் ஒரு ரூம். இப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க சார். என்னென்னமோ காமெடி. இது என்ன லோ பட்ஜெட் பண்ணுமா இல்லை பிலோ பட்ஜெட் ஃபில்மான்னு எனக்கே குழப்பம். ஆனால் இதுலெல்லாம் பண்ணாங்க சார். ஸ்க்ரீனில் காம்ப்ரமைஸே கிடையாது. இந்த ஜெயவேல் சாருக்கு ஒரு அழகான ஒரு இந்த 3 பேரை சொல்லி ஆகணும் சார். சூப்பர். அதாவது ஜெயவேல் சார் டைரக்டர், பிளஸ் இந்த கேமராமேன் விஜய் சார், எடிட்டர் வினோத். அற்புதமான காம்பினேஷன். என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், காம்ப்ரமைஸே இல்லை. நான் அப்புறம் எனக்கு இன்னொன்று சொல்றாரு, சார் இந்த படத்தில் நீங்கள் எதுவும் காமெடி பண்ணிடாதீங்க சார். ஏதாவது ஏன்னா அதுக்காக தானே சார் சொல்கிறேன், இல்லை படத்தை எதாவது பண்ணி கெடுத்துடாதீங்க சார் படத்தை தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி என்ன ஒரு சீரியஸ் ரோலில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு அப்படியே ஜெனியூனா ஒரு பையனோட அப்பாவை நடிக்க வச்சாரு. ரொம்ப
டிஃப்ரெண்டாக இருந்தது. எனக்கு ரோல் பண்ணுறதுக்கே சந்தோஷமாக இருந்தது. இவங்க 3 பேரும் ஏதாவது ஒன்றா கூட உடனே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. வினோத் அண்ட் விஜய் எல்லாம் சேர்ந்து இதை எடுத்துக்கலாமா, இதை பண்ணிக்கலாமா, இல்லை சார் 1 hour போயிடலாம் சார்னு டீட்டெயில்டாக எடுத்தாங்க சார். உள்ளுக்குள்ளே இங்கே வெளியில் எவ்வளோ சிக்கனம் பண்ணாங்களோ உள்ள அதை அப்படியே பிரம்மாண்டமாக காட்டிங்க. ஸ்க்ரீனுக்குள்ளே பிரம்மாண்டத்தை காட்டிட்டாங்க. அவ்வளோ நல்ல கதை, நல்ல ஒரு விஷயம். அதாவது முதல் படம் எடுக்க வரவங்க எல்லாருமே ஒரு கமர்ஷியலாக ஒரு படத்தை பண்ணுவோம், டக்குன்னு ஒரு காசை பார்ப்போம், அப்புறம் பண்ணிக்கலாம்ல. எடுத்த உடனே ஒரு படத்துல நல்ல ஒரு கண்டென்ட்டோட அழகான ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. இந்த ஒரு எண்ணத்துக்காகவே இந்த ஜெயவேல் சாரையும் அவரோட டீமையும் ப்ரொடியூசரையும் நான் பாராட்டியே ஆகணும் சார். அதற்கு பிறகு இந்த படத்துல நடிச்ச 3 சிங்கங்கள் சார். என்ன சார், இந்த வயசுல நான் இந்த அளவு திறமையா இருந்தேன்னு தெரியவே இல்லை சார். சண்டை போடுறானுங்க, பாட்டு பாடுறானுங்க, ஆடுறானுங்க, பர்ஃபார்மன்ஸ் பின்றானுங்க. ஐயோ தூள். அந்த ராம் என்னுடைய பையனா நடிச்சிருக்கேன், ராமோட அப்பாவா நான் நடிச்சிருக்கேன். எல்லாம் உள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி ஒரு ஸ்டேஜில் நானே பேசாமல் சுவிகாரம் எடுத்துட வரா தம்பி ஒன்று அப்படின்னு கேட்குற லெவலில் அவங்க அப்பா அம்மா பத்திரிக்கை சார் அது எங்கள் புள்ள விட்டுருங்க அப்படிங்கிற அளவு. அந்த அளவுக்கு பையனுக்கும் எனக்கும் அழகாக மேட்ச் ஆகி நல்லா ஒபீடியண்டாக இருந்து 3 பேரும் அப்படி நடிச்சிட்டு இருக்காங்க. பெரிய எதிர்காலம் இந்த திரைத்துறையில் உங்களுக்கு இருக்கு. மறந்துடாதீங்க இந்த அண்ணனை, சரி அப்பாவை. ஓகே, பெரிய ஹீரோ ஆச்சுன்னா போட்டுங்க நம்மளையும் படத்தில். ஓகே, சிறந்த எதிர்காலம் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்துல குறிப்பா சொல்ற ஒரு 3 பேருடைய விஷயத்த சொன்னோம் சார். சாய் தினா அண்ட் சௌந்தரராஜா அப்புறம் வினோதினி. இவங்கெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு படத்துல சூப்பரா அசத்தினாலும் பொது வாழ்க்கையில அவ்வளவு ஒரு என்ன சொல்றது ஒரு அக்கறையோட. சாய் தினாட்டெல்லாம் பேசுனீங்கன்னா அவருக்குள்ள இருக்கிற அந்த சிந்தனை இருக்கு பாருங்க. இந்த உலகம் மாறணும், இது மாறணும், ஜாதி மதம்லாம் கடந்து போகணும்னு அந்த பேச்செல்லாம் பார்த்தா இது வில்லன் இல்லடா, இவன் நல்லவன்டா, இவனுக்கு ஒரு கோயில் கட்டணம் போல இருக்குங்கிற லெவல்ல சாய்தனா அப்படி. சௌந்தரராஜா மண்ணின் மைந்தன். நான் சௌந்தரராஜா என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டேன். இப்போ ஏதோ ஒரு கட்சியில் போய் சேர்ந்துருக்காங்க. அவர் ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டு கேட்குறான், அவர் நல்லவராச்சே எதுக்கு போய் கட்சியில் சேர்ந்தாருன்னு. பாருங்க, நல்லவங்கலாம் கட்சியில் சேர்றதுக்கே தகுதி இல்லைங்கிற லெவலுக்கு போயிருக்கு போல இருக்காங்க. நல்லவங்க ஒரு ஆட்சிக்கு வரணுங்க, நல்லவங்க வரணும், நல்லவங்கலாம் சேர்க்கணும். அவங்களாம் நம்ம தான் கொண்டாடுறோம். கண்டிப்பா சௌந்தரராஜா படம் வர்றது தன்னை ஆளாக்கிக்கிறதுக்கோ தன்னை பிரிச்சப்படுறதுக்கோ ஒரு அதிகாரத்துக்கோ அந்த எண்ணமே இல்லை. என்னால ஒரு ஏரியாவில் இருக்கிற சின்ன லெவல்ல பண்ணிட்டு இருக்கிறத ஒரு பெரிய லெவல்ல ஒரு மண்ணுக்கும் மக்களுக்கும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளு சௌந்தரராஜா. அடுத்து என் கூட பேரா நடிக்கிற வினோதினி மேடம். நீங்க பார்த்துருப்பீங்க அவங்களோட கண்டென்ட்ல. அவங்க வயிறான விஷயங்கள்லாம் பேசிடுறாங்க. அவங்க அதை பேச வேண்டிய அவசியமே இல்லை. பேசினாங்கன்னா ஆக்சுவலாக அவங்களுக்கு பட வாய்ப்புகள் கூட வராமல் போடும். அந்த மாதிரிலாம் பேசுறாங்க. பட் அது கவலைப்படல. என் மனசுக்கு தப்புன்னு படுது சார், இது பண்ணக்கூடாது சார் அப்படின்னு சொல்லி கிளீனாக பேசக்கூடிய ஒரு ஆட்கள். இந்த மாதிரி அற்புதமான நடிகர்கள், நல்ல தொழில்நுட்ப கலைஞர்கள், அருமையான கண்டென்ட்டோட ஒரு படம். இந்த படத்தில் நான் நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு அனுபவம். இந்த படம் நல்லா ஓடணும். இந்த படம் நல்லா ஓடிச்சுன்னா ப்ரொடியூசர் சார் கன்ஃபார்மாக அடுத்தடுத்த படங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டே இருப்பார். ஜெயவேல் சாருக்கு ஷூர் ஷாட் ஹிட் கன்ஃபார்ம், நிச்சயம் அவர் ஜெயிப்பார். அவர் ஃபைனலாக அவன் சொல்லிக்கிறேன், இந்த படத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன். கிளமன் சார் வந்து அடுத்து உதயா சாரை வச்சு ஒரு படம் எடுக்கிறேன்னாரு. உதயோட ஃப்ரெண்டாக நடிக்க நான் தயாராக இருக்கேன். நன்றி. அடுத்ததாக லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் இயக்குனர் ஜெயவேல் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடையில் ஏறுறது என்னோட கனவா இருந்தது. இந்த இடத்துல நான் இப்ப நிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், ஒன் அண்ட் ஒன்லி எங்க கிளமன் சுரேஷ் சார் மட்டும்தான். அவரோட பேரை நான் கார்டன் போட்டு வச்சிருக்கேன். நான் கடவுளை பார்த்ததில்லை, ஆனா நான் இப்ப பார்த்திருக்கேன். என்னை நம்பி கதை கேட்டதில்லை, எதுவும் கேட்க மாட்டாரு. ஜெயவேல் நீ ஜெயிக்கணும், நம்ம திருவள்ளூர்ல ஜெயிக்கணும், அவ்வளவுதான். எனக்கு எல்லா ஊர்லயும் ஜெயிக்கணும், நீ ஜெயிக்கணும்பா அப்படின்னாரு. சார் கதை கேளுங்க சார். வேணாம், எனக்கு கதையும் வேணாம், எதுவும் வேணாம், உனக்கு என்ன தேவை அப்படின்னாரு. இது படம் திறந்ததுக்கு அப்புறம் வந்த படம். எவ்வளோ விஷயம் அது சொல்ல டைம் இல்லை, சொல்லக்கூடிய இடமும் கிடையாது. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு மருந்து, ஒரே ஒரு இது வெற்றி. அந்த வெற்றியை நோக்கி மட்டும்தான் நான் பயணிப்பேன். பல பிரச்சனைக்கு அப்புறமும் ஆர்டிஸ்ட கையில கொடுத்துட்டு படத்தை டிராப் பண்ணிட்டாங்க. இந்த படம் வந்து குப்பை, இந்த படத்தை இனி எடுத்தீங்கன்னா நீங்க வேஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க ப்ரொடியூசர் கிட்ட. அப்படி இருந்த ஒரே ஒரு கட்ஸா அந்த ஆர்டிஸ்டை என்கிட்ட கொடுத்து இதை குப்பையா கோபுரமா ஆக்கி காட்டுறான்னு சொல்லி என்னை நம்பி இது வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ண கிளமன் சுரேஷ் சார எந்த ஜென்மத்துக்கும் மறக்க முடியாது. எஸ்சிஜி சார், பேரரசு சார் சொன்ன மாதிரி தாய் தந்தைக்கு அப்புறம் உண்மையிலே நான் வணங்கத்தான். உண்மையிலே நான் சொல்றேன், எனக்கு எல்லா மத கடவுளும் பிடிக்கும். எங்க சுரேஷ் சாரை என் உயிர் இருக்க வரைக்கும் எங்க குடும்பம் கடமைப்பட்டிருக்கேன். எங்க வீட்டுல எங்க குடும்பம், நான் வறுமை குடும்பத்துல இருக்கிறவன் தான், ஆனா நேர்மையா இருப்பேன்.
எம்ஜிஆர் சார் புரட்சி தலைவர் பாடியிருப்பாரு, வறுமையை நினைத்து பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே, திருடாதே பாப்பா திருடாதே. இந்த படத்துல நான் திருடாதனால தான் இந்த இடத்துல இருக்கேன். சார் டெய்லி எனக்கு பணம் கொடுப்பாரு, ஏகப்பட்டதெல்லாம் இருக்கும், ஆனா திருட மாட்டேன். அந்த திருடிந்தா மறுபடியும் நான் பேக் எடுத்துன்னு ஒவ்வொரு ஆபீஸா எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு போயிருப்பேன். ஆனா உண்மையா இருந்தது காரணம், இங்க என்ன மக்களாக நீங்களும் எங்க சார் என்ன நிக்க வச்சு என்ன பெருமை சேர்த்திருக்காரு. இதுக்கு மேல நான் என்ன சொல்றது தெரியல. என் கூட படிச்சு கேமராமேன் சாரு எல்லாருமே வந்து யாரையும் மறக்க முடியாது. எடிட்டர் எனக்கு கூட போற தம்பி போல எனக்கு அவன் மட்டும் என் லைஃப்ல கிடைச்ச எனக்கு பொக்கிஷம். அது போல வந்து பாத்தீங்கன்னா கோ டைரக்டர் சாரு, பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாலின் சாரு, இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ. அதே போல நடிகர்கள் எல்லா நடிகர்களும் பாத்தீங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய ஜாம்பவான்கள். ஒன்லி தம்பி பூவியார் தம்பி தவிர மீதி எல்லா 2 பசங்க புதுசு, நான் புதுசு. ஆனா எங்களை நம்பி பெரிய 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 நடிகர்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு டப்பிங்னா கூட முடிஞ்சிச்சுன்னா கூட இல்லப்பா இன்னும் நல்லா பண்ணு, இன்னும் நல்லா எடுத்துக்கப்பான்னு சொல்லி ஏதோ புது டைரக்டரு ஏதோ ஒன்று நம்ம சொல்லிட்டு போலான்றது கிடையாது. வேலராமூர்த்தி ஐயா இருப்பார், அவர் ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே அவர் பிடிச்சது என்னன்னா, ஜெயவேல் நீ கதை சொன்ன பிரகாரம் மட்டும் எடுத்துரு வெற்றின்னாரு. ஆனா நான் கதை என்னால முடிஞ்ச என் சக்திக்கு மீறி நான் எடுத்திருக்கேன். என் படத்தை பத்தி நான் பில்டப் பண்ண விருப்பப்படல. இது மக்களாகியவும் மீடியா ஆகிய நீங்களும் தான் வந்து அன்னைக்கு 31ஆம் தேதி பதில் சொல்லணும். இதுக்கு அதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். மக்களுக்கு பிடிச்ச படமா எடுத்திருக்கேன். அதுதான் ஒரு படம் எடுத்திருக்கேன், நல்ல படம் எடுத்திருக்கேன், அவ்வளவுதான். அதை மக்கள் கொண்டாடிட்டாங்கன்னா எனக்கு சாருங்க என்னோட சப்போர்ட் போல இருக்கும். நேரம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் எவ்வளவு பேர் நான் வாழ்த்த வேண்டியது இருக்குது, நேரம் இல்லைன்னு சொல்றாங்க. அதே போல இந்த மேடை எனக்கு அமைச்சு கொடுத்த PRO ஜான்சன் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்றேன். அது கூட என் சக தோழியா இருக்க எங்க திருவேணி மேடம் இருக்காங்க. நான் சோர்ந்து போகும்போது கூட ஒவ்வொரு தினமும் சோர்ந்து போகும்போது ஜெயிப்பீங்க நீங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு விஷயத்தையும் நான் தாங்கி செஞ்சிருக்கேன். ஸ்டில் கேமரா, டான்ஸ் மாஸ்டர் எல்லாமே மொத்த பேர் எல்லாரையும் நான் வாழ்த்துன்னு சொல்றேன். அதே போல தீனானை பத்தி நான் குறிப்பா சொல்லணும். அவரு எனக்கு கூப்பிடும் போதே ஐ லவ் யூ டார்லிங்னுவாரு. நான் அவர் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி போய் நான் அவருக்கு கதை சொல்லியிருந்தேன். நான் பண்றேன்டா அப்படின்னாரு. சார் பேமெண்ட் எல்லாம் கிடையாதுடா, நீ ஜெயிக்கணும்டா அப்படின்னாரு. அது எந்த பிலீவ் என் மேல வச்சாருன்னு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் அவர் பண்றாரு. அதே போல பார்த்தீங்கன்னா சாம் சாரா இருக்கட்டும், வினோதினி மேடமா இருக்கட்டும், எல்லாருமே அர்ணவ் சாரா இருக்கட்டும், இவரா இருக்கட்டும், எல்லாருமே பாத்தீங்கன்னா எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுலயும் முக்கியமா குறிப்பா சொல்லணும்னா சௌந்தரராஜா சாரு, அவரை பத்தி சொல்லிடுறேன். நான் எல்லா பேசுறேன், சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். ஒரே ஒரு விஷயம், நம்ம வந்து நடிகரா அவரை பார்க்கறத தாண்டி ஒரு மனிதாபிமானம் பார்க்க முடியும். அதை நான் சக்சஸ் மீட்ல பேசலான்னு இருக்கேன். நிறைய விஷயங்கள் ஏன்னா டைம் இல்லைன்னு சொல்றாங்க. எனக்கு கிடைச்ச மிக மிக நண்பர்கள்ல அவர் ஒரு நண்பர்களா இருக்காரு. பூவியார் தம்பியை பத்தி சொல்லணும். பையன் வந்து எனக்கு கதை எழுதும் போதே ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினேன். ஆனா ஒன்னே ஒன்று முடிவு பண்ணேன், இந்த பையனை வச்சுதான் எடுக்கணும்னு முடிவு பண்ணேன். மற்ற 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா சின்ன புது பசங்க. ஒரு கிப்சன் சார் டிசைனோட பையன். குறிப்பா இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அடுத்தது அப்துல்லாவா நடிச்ச பையன். எல்லாரும் வந்து சொன்னாங்க, ஏன்பா இவனை போடுறீங்க, கருப்பா இருக்கிறான்பா அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் பெரிய நடிகரோட பையனை வச்சு கூட பேசிருந்தாங்க. ஆனா ஒன்னே ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த பையன் வந்து என்னோட ஷார்ட் பிலிம் நடிச்சான். ஒரு வார்த்தை சொன்னேன், இவன் வந்து வீட்டுல ஏழை குடும்பத்துல இருக்குவேன், எங்க ஊருக்கார பையன் தான். ஆனா அம்மா இல்ல, அப்பா மட்டும்தான் இருக்கான். ஆனா ஒரு வார்த்தை சொன்னேன், என்னோட கதையில அப்துல்லா நீதானா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். இவனால முடிஞ்ச உதவி பண்ணா நடிக்கிறதுக்கு. எல்லாருமே பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நான் சொல்றேன், இப்ப யார் பேரு நான் சொல்றது விடுபட்டிருக்குன்னு எனக்கு அதுவே பயமா இருக்கு. மன்னிச்சுங்க எல்லாருமே. என் டீமுக்கு முதல்ல மதிப்பு கொடுப்பேன் நானு. ஏன்னா என் டீம் வந்து அவ்வளவு பர்ஃபெக்டா, நான் மட்டும் இயக்குனர்னு நான் சொல்ல மாட்டேன். நான் ஜெயிச்சு ஒரு ப்ரொடியூசருக்கு பணத்தை போடுறவருக்கு படத்தை எடுத்து முடிச்சு அவருக்கு ₹1 சம்பாதிச்சு கொடுக்குறவன் தான் இயக்குனர். நம்ம அந்த கேம்பரிங் பண்ற மேடம்களை நேற்று சொல்லியிருந்தேன். நான் அங்க உட்கார் கிரீன் பார்க்ல உட்காரும்போது நான் சொல்ல மாட்டேங்க மேடம், நானே இயக்குனர்லாம் கிடையாது. 31ஆம் தேதி ஜெயிச்சுட்டு மக்களும் மீடியாவும் என்ன கொண்டாடும் போது அப்பதான் நான் இயக்குனர் சொன்னேன். நான் அந்த கட்சா சொல்ற அளவுக்கு இந்த படம் ராம் அப்துல்லா ஆண்டனி இருக்கும்.